அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. ஸோ அது ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது 2மே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3ஆம் இடத்துல பயணிக்கிறார். சோ வருமானத்தை நோக்கி பயணம், அதே சமயம் பாத்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலோட ஒரு பயணம். இருந்தாலும் அது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால நன்மைகள் நடக்கும். குரு பார்வையில இருக்கிறது நல்லது. ஏன்னா 7, 8, 9ஆம் இடத்துல குரு பார்வை, 9ஆம் இடத்துல குரு பகவான் கேட்டாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. சரிங்க, வெளிநாடு போனோம், இந்த வருஷமாவது வெளிநாட்டு பயணம்லாம் போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அது வெளியில போய் படிக்கணும், வேலை செய்யணும், ஒரு பிசினஸ் பார்க்கணும், உள்ளூர்ல எல்லாம் வெளியூர்ல அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு அதிரடியான சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய வீட்டையே பாக்குறாங்க, துலாம் ராசியே பாக்குறாருங்க. அப்ப என்ன, ஒரு பெரிய யானை பலம் அந்த மாதிரி தான். அந்த யானை பலம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம பெரிய மனிதர் ஒரு சப்போர்ட்டோடு ஒரு காரியத்தை செய்வீங்க, அந்த காரியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான். அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 3, 5 அதாவது 1, 3, 5 அப்படிங்கிற வருமானம் சிறப்பா இருக்குங்க. அதாவது மொத்த கடை அப்படிங்கிறதுனால அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஹெல்த் நல்லா இருக்கும், எடுக்கிற காரியங்கள் நல்லா இருக்கும். உங்களை தவறா நீங்க பேசுனதை புரிஞ்சுட்டவங்க இல்ல இவரு சரியாதான் பேசி இருக்கிறாரு, கம்யூனிகேஷன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 3ஆம் இடம் வேலை செய்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் நல்லா இருக்கும். அவங்களே வேணாம்னு சொல்லிட்டு புதறிட்டு போனோம், சொந்த பந்தம் உற்றாரோட நண்பர்கள் போக்குவரத்து எல்லாருமே
உங்களை தேடி நாடி ஓடி வருவாங்க. உங்களுடைய நட்பையும் உறவையும் புதுப்பிச்சுக்கிறதுக்காக வருவாங்க. இயற்கையிலே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வியாபார தன்மை மிக்கவர்கள். இது செஞ்சா இதனால நமக்கு இவ்வளவு லாபம் வருமா, இது செஞ்சா இது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்போட தான் நீங்க செயல்படுவீங்க. அதுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்ல, குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பதவியில ஒரு மாற்றம் வருங்க, ஒரு டிரான்ஸ்பர் வருங்க. ஒரு பதவியை விட்டுட்டு வெளியில வந்துட்டு வேற ஒரு பதவிக்காக வேற ஒரு வேலைக்காக நீங்க முயற்சி பண்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்குங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க. அப்ப என்ன ஆகும், உங்க பேச்சுனால வாழ்க்கை சிறக்கும். பேச்சுனால தீர்க்க முடியாத சில விஷயங்களை தீர்த்து வைப்பீங்க. நிலம் மலை வீடு சம்பந்தமான விஷயங்களே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்துல ஒருத்தர் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சகோதர சகோதரருடைய பிணக்கு, மனக்கசப்பு, சலுப்பு, சங்கடம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. நன்மைகள் சிறக்க போகுதுன்னு சொல்லலாம். 2வது, வண்டி வாகனங்களை வாங்க போறீங்க. பழைய வண்டி மாத்திட்டு புதுசா ஒரு வண்டி வாங்கணும். ஏற்கனவே காருக்கு எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அது புதுசா வேற ஒரு அமைப்புக்கு போகலாமா, அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் அலைவையும். உங்களுடைய அம்மாவின் தாயாரின் ஹெல்த் எல்லாம் நல்லபடியா இருக்கும். சிறிதா உடல்நிலை போல ஏற்படும். அதாவது உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில பாத்துங்க, சரிங்களா? அதே சமயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேவரா 4 மற்றும் 5 இல்லையா? சோ உங்களுடைய ராசிக்கு, துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்த 5ஆம் இடத்த அதிபதி. 4ன்னா சுகம், 5ன்னா வந்து வளர்ச்சி, படிப்பு, இதெல்லாம் நல்லா இருக்கும். எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் அதுல சிறப்பா படிச்சு நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பா இருக்குங்க. அதே சமயம் காம்படிஷன் எக்ஸாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நீங்க கலந்துக்கிட்டு நல்லா முன்னேற்றத்தை நோக்கி போற மாதிரி அமைப்புகள் சிறப்பா இருக்கு. ஒரு அரசு அலுவலகங்கள் அல்லது கம்பெனில பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் கூட இந்த வருடத்துல நல்ல ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு டிரான்ஸ்பர் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உயரதிகார் மேலதிகாரம் எல்லாம் வந்து உங்க பேச்சை கேட்கறது, நீங்க உங்களை வந்து ஒரு பொருட்டா மதிக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த வருடத்துல உங்களையும் ஒரு பொருட்டா மதிச்சு உங்களுக்கு தேவையான ரெகக்னைஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு சில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லீவே போடாம உழைக்கிறீங்க, ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான கிரெடிட், அதுக்குண்டான லாபங்கள், அதுக்குண்டான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க, சரிங்களா? அதை பிரதிபலன் பார்க்காம செய்த உதவிகளுக்கு இந்த வருடத்துல வெகுமதிகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. எண்ணிய எண்ணங்கள் இருக்கும். அதே சமயம் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இணையிறது, அது வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜா இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சித்தப்பா, உங்க அப்பாவின் வயது ஒத்தவர்கள், அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் எல்லாம் இந்த வருடத்துல சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, சிறிதாக உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. அம்மாவின் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணங்களை சேர்த்து பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? சோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும் யோகங்களும் மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.